கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிப்போம். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் உங்கள் முன்னே போவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்கிறது நமக்கு பெரிய வாக்கு தத்துவம், வாக்குறுதி. ஆண்டவர் முன்னால் போனால் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த அம்பாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் முதல்ல ஃபேஸ் பண்ணுவார். அவரை தாண்டி தான் நம்மகிட்ட வரணும். அவரை தாண்டி நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் அங்கேயே பிளாக் பண்ணிடுவார், அங்கேயே அதை அதமாக்கி போடுவார், அங்கேயே அதை கொலைச்சி போட்டுருவார். எனவே கர்த்தர் உங்கள் முன்னே போனால், வேதம் சொல்கிற அவர் உங்கள் முன்னே போய் கோணலானவைகளை நேராக்கி கரடுமுரடானவளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்கள் முன்னே போனேன்னா, ஆண்டவரை நீங்கள் கூப்பிடணும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு முன்னால் நீங்கள் போங்க, வழிகளை ஆயத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் முன்னால் போகும்போது எதிர் காற்று வர்றதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில் ரொம்ப எதிர்நீச்சல் போட்டே என் காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன். அவசியமே இல்லை. எதிர்நீச்சல் எப்போ போடும் தெரியுமா? ஆண்டவர் இல்லைன்னா வர்ற சூறாவளி காற்று, பிரச்சனை, வியாதி, கொள்ளை நோய், விபத்து எல்லாமே நீ தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆண்டவர் எனக்கு ஷீல்டு மாதிரி உனக்கு முன்னால் போய் அப்படியே அவருடைய நிழலில் நம்ம போயிட்டே இருக்கலாம். வேதம் சொல்கிறது அவர் நம்மை காக்கிற நிழல். அப்போ அவருடைய ஷேடோவில், அவருடைய பின்னணியில் நாங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் ஆண்டவருடைய சமூகத்திலே தடுத்து நிறுத்தப்படும். எதிர்ப்புகள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், செய்வினைகள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி உன்னை சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு அச்சீவ் பண்ண வேண்டிய காரியங்களை அச்சீவ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். இன்னொன்று, உனக்கு முன்னால் ஆண்டவர் போனார்னா, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிங்க. அப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற இடத்துல ஆண்டவர் உனக்கு முன்னால் போய் அந்த இன்டர்வியூ ஒன்றை பண்ணக்கூடிய அந்த மனுஷனுடைய இருதயத்திலே ஆண்டவர் அமர்ந்து அந்த அதிகாரியை ஆண்டவர் இயக்குவார். அந்த அதிகாரியுடைய இருதயத்தையும் ஆண்டவர் திருப்புவார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனதை நீங்கள் பார்க்கணுன்னா ஆண்டவர் உங்கள் முன்னே போகணும். ஆண்டவரை இன்றைக்கி உங்கள் முன்னால் நிறுத்தி, உங்கள் வலது பாரிசத்தில் நிறுத்தி ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தை உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரை எங்கே போனாலும் முன்னே நிறுத்துங்க. அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. ஆண்டவரை முன்னிறுத்தி காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கி வீடு ஃபவுண்டேஷன் தோண்ட போகிறீங்களா? வீடு கட்ட பிளான் பண்ணுறீங்களா? ஃபேக்ட்ரி கட்ட பிளான் பண்ணுறீங்களா? இல்லைன்னா ஒரு ஜெபகோபுரம் கட்ட பிளான் பண்ணுறீங்களா? ஆண்டவரை முன்னே நிறுத்துங்க. அவரை நிறுத்தினா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் எங்கள் முன்னே போகிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களை முன்னிறுத்தி காரியங்களை செய்து வாழ்க்கையில் சக்ஸஸாக காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிர்ப்பின் ஆவிகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். என் பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பை தாரும். யாரெல்லாம் உங்களை முன்னிறுத்தி காரியங்களை செய்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். அவைகளெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.